வணக்கம். நம்ம ஆரி கிளாஸ்க்கு நீங்கள் வந்து சேர்ந்துருக்க ஸ்டூடெண்ட்டுக்காக இந்த வீடியோ என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த திங்ஸ்லாம் என்னென்ன திங்ஸு எப்படி எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இதுதான் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங் நூல். இந்த நூலை வச்சு தான் நம்ம பேசிக்காக ஹேண்ட் எம்ப்ராய்டிங் தையல் போடுறதுக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ வந்து இன்னும் என்னென்னா, என்ன மாதிரி கலர்னால் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அதுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு பூவும் நம்ம போட போகிறோன்னா அதுக்கு என்னென்ன வந்து கலர்லாம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பூவுக்கு வந்து ஒரு 2 நல்ல ஒரு சிகப்பு கலரு, இந்த மாதிரி பிங்க் கலரு, இந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து இந்த காம்புக்கு வந்து மெயினாக வந்து ப்ரௌன் கலர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் ப்ரௌன் கலரு. க்ரீன் வந்து நம்ம லீஃபுக்காக நம்ம வந்து க்ரீன் கலரு. இந்த நடுவில் வந்து நம்ம அந்த டாட் மாதிரி வரும், அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டு போடுவோம். அந்த பூவுக்கு நடுவில் வந்து ஒரு இது வரும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஏற்கனவே போட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்டு. இந்த போட்டிருக்காங்களா, இதுக்கு வந்து க்ரீன் போட்டிருக்காங்க. இது க்ரீன் போட தேவையில்லை. இந்த மாதிரி கலரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கலர் செலக்ட் பண்ண சொல்லியிருக்கு. அப்புறம் இல்லை எனக்கு இன்னும் நிறையா கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம். பேசிக்காக நம்மளுக்கு தேவைப்படுறது இது மட்டும்தான். பத்தலைன்னா நம்ம திரும்ப வாங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் இதுக்கு கூடிய ஊசி என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி தான் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் ஊசி பார்த்துக்கோங்க. இந்த ஊசி தான். இந்த ஊசியை வச்சு தான் நம்ம வந்து இந்த நூலை கோர்த்து நம்ம இந்த நூல் தெரியுதா உங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கும். இது வந்து இதுக்கு சின்னதாக ஹோல்ட் இருக்க மாதிரி ஒரு ஊசி வாங்கினீங்கன்னா இந்த ஊசி தான் வாங்கணும். அப்புறம் இதுதான் 8ஆம் நம்பர் ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் தான் வாங்கணும். இந்த கலர் பாப்ளின் துணி தான் தேவைப்படும். ஒயிட் கலர் பாப்ளின் துணி தான் வாங்கணும். இதுக்கு இந்த மாதிரி ஃப்ரேமில் மாட்டி எப்படி ஃப்ரேமில் மாட்டணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துருக்கோம்ல, இந்த திங்ஸு மட்டும்தான் நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டிங்குரிய திங்ஸு. இப்போ ஒரு வாரத்துக்கு தேவையானது இது மட்டும்தான். இது மட்டும் இருந்தால் போதும், நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டிங் முடிச்சிடலாம். அப்புறம் வந்து நான் ஆரிக்கு என்னென்ன திங்ஸ் வேணுன்றதை நான் உங்களுக்கு திரும்ப அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம வந்து ஆரிக்குரிய திங்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ஆரிக்கு வந்து பேசிக்காக நம்ம தையல் போடுறதுக்கு சாதாரண மிஷின் நூலை வச்சு தான் நம்ம வந்து போட போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்து நூல்களை வந்து யூஸ் பண்ண போகிறோம். சாதாரண உங்கள் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் மிஷின் நூல், எந்த கலர்னாலும் பரவாயில்ல. இந்த நூலை வச்சு தான் நம்ம போட போகிறோம். இதில் தான் ஃபஸ்ட்டு பேசிக்காக தையல் போடணும். அப்புறம் வந்து இதுதான் வந்து ஜரி த்ரெட்டு. இந்த ஜரி த்ரெட்டை வச்சு தான் நம்ம வந்து செயின் தையல் எல்லாத்துக்குமே இது தான் பயன்படுத்துவோம். இது வந்து ப்ளவுஸுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறது இது தான். இந்த செயின் தையல் வந்து போகிற இதுலேயும் ஜரி த்ரெட்டில் வந்து 2-3 டைப்ஸ் இருக்கும். எப்படி அப்படின்னா, இந்த நூல் இருக்குல்ல, இந்த நூலுக்குள்ளே வந்து நரம்பு இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து சாதாரணது தான். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த நரம்பு இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது என்னென்னா, உங்களுக்கு இழுத்து நீங்கள் போட்டு பழகிறப்ப இந்த மாதிரி நூல் உள்ளே பிரிஞ்சுட்டு வரும். உங்களுக்கு நரம்பு மட்டும் வரும், இந்த ஜரி தனியாக வந்துடும். இந்த நூல் அப்படின்றப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஸ்டிஃபாக இருக்காது. இந்த நூல் கொஞ்சம் சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும். சாஃப்டாக இருக்கா? இதே இது நரம்பு அப்படி இருந்தால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். அப்படின்றப்ப உங்களுக்கு எடுக்கிறதுக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பேசிக் பிகினர்ஸுக்கெல்லாம் இந்த நூல் தான் இதுதான் கலர் ஜரி த்ரெட்டுப்பா. இது வந்து இந்த கலர் ஜரி த்ரெட்டு வந்து நம்ம ஒரு இமேஜ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து பூவுக்கு இந்த மாதிரி நம்ம எப்படி ஹேண்ட் எம்ப்ராய்டிங்க்கு நூல் செலக்ட் பண்ணுவோம் கலர், அந்த மாதிரி இதில் கலர்ஸ் இருக்கும். அது செலக்ட் பண்ணி நம்ம போடுறதுக்காக இந்த நூல் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று நம்ம ப்ளவுஸுக்கு நம்ம போடுறப்ப அந்த ஜரி வந்து சில்வர் கலர், கோல்டன் கலர், காப்பர் கலர், இந்த மாதிரி கலர்லலாம் நம்மளுக்கு ஜரி இருக்கும். அப்போ நம்ம என்ன கலர் ஜரி தேவைப்படுதோ, அந்த நூல் தேவைப்படுதோ அதுக்கு நம்ம இதை செலக்ட் பண்ணுவோம். சில்வர் கலரில் இருக்கும் ஒவ்வொரு சாரீஸ்லாம், அந்த மாதிரிக்கு வந்து இந்த சில்வர் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுவோம். காப்பர் கலரில் இருக்கிறது காப்பர் கலர், கோல்டன் கலருக்கு வந்து நம்ம கோல்டன் கலர் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து சில்க் த்ரெட்டு. இந்த த்ரெட்டை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளாஸஸ் போகிறப்ப நான் சொல்லுவேன். இந்த த்ரெட்டு வாங்கி வச்சுருங்க. இதுலேயும் செயின் தையல் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த அடப்பு தையல் இந்த மாதிரி போடுறதுக்கெலாம் இந்த நூல் யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த நூல் வாங்கி வச்சுருக்கோங்க. இது வந்து சில்க் த்ரெட்டு. இது பேர் தான் நரம்பு.
நரம்பு சொல்கிறது ஆரியில் வந்து நம்ம நரம்பு யூஸ் பண்ணுவோம்ல, அதான் இது. நிறையா ஸ்டூடெண்ட் வந்து நம்ம குரூப்லேயே நிறையா கொஷின் இருந்தீங்க, நரம்புனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த நரம்பு தான், இதை வச்சு தான் நம்ம ஆரிக்கெலாம் நம்ம போட போகிறோம். இந்த நரம்பு யூஸ் பண்ணிங்கன்னா ப்ளவுஸு ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லாயிருக்கும், உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். பார்க்க நரம்பு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம், அந்த மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும் போட. இந்த நரம்பும் வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து 14ஆம் நம்பர் ஊசி. இந்த ஊசி தான் வந்து நம்ம செயின் தையல் பேசிக்காக நம்ம நூல்லாம் யூஸ் பண்ணுவோன்னு சொன்னேன்ல, பேசிக்காக அதுக்கு தேவையானது அந்த நூல், இந்த ஊசி தான். இந்த 14ஆம் நம்பர் ஊசியை வச்சு தான் நம்ம செயின் தையல் அந்த மாதிரி தையலெல்லாம் நம்ம போடுவோம். இது வந்து 23, நான் சொன்னேன்ல 23 அல்லது 24. இப்போ இது நம்ம வச்சுருக்கிறது வந்து 23 எங்கள் கையில் இருக்குது. இந்த ஊசி வந்து சுகர் பீடு, கட் பீடு, அந்த குழல் பாசி இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் ஜர்தோசி, இந்த மாதிரிக்கெலாம் இந்த ஊசி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறது 13 இல்லைன்னா 14ஆவது நம்பர் ஊசி. ரெண்டாவது யூஸ் பண்ணுறது தான் இந்த 23 அல்லது 24ஆவது நம்பர் ஊசி. இது பேர் தான் சுகர் பீடு. இதுதான் சுகர் பீடில் வந்து 3 கலர் இருக்குது. நம்மகிட்ட இப்போ இருக்கிறது 2 கலர் வச்சுருக்கோம். அது எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இது காப்பர் கலரு, இது கோல்டன் கலர். மோஸ்ட்லி வந்து நம்ம கோல்டன் கலர் தான் யூஸ் பண்ணுவோம். இதுதான் சுகர் பீடு. இந்த சுகர் பீடு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. கடையில் கேட்குறப்ப வந்து இந்த சுகர் பீடில் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கினீங்கன்னா கருக்காது. அதே மாதிரி இது வந்து இந்த ஊசிக்குள்ளே வந்து சில சுகர் பீடு வந்து லோடு ஏறாது. அதனால் நீங்கள் கடையில் வாங்குறப்பே நீங்கள் கேட்டு வாங்கினீங்கன்னா அவங்க கரெக்டாக கொடுப்பாங்க. இல்லைன்னா நிறையா சுகர் பீடு வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் கடையில் வாங்குறப்ப பார்த்து வாங்குங்க. கலர் சுகர் பீடு, காப்பர் கலரில் நம்ம ஏதாவது ஒரு ப்ளவுஸு இந்த மாதிரி ஜரியில் காப்பர் கலர் ஜரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி நம்மளுக்கு யூஸ் பண்ண போகிறது நம்ம கோல்டன் கலர் தான். உங்களுக்கு எது வேணும் அப்படின்றது எதாவது ஒன்று. இப்போதைக்கு எனக்கு தேவையானது ஒன்று தான், எதுனாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது பேர் தான் ஜமிக்கி. ஜமிக்கி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதிலே நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன கலர் கிடைக்குதோ கொஞ்சம் கலர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஜமிக்கியை வச்சு நம்ம அதுக்கு ஒரு தையல் இருக்குது, நான் சொல்லிக் கொடுப்போம். அதனால் இந்த ஜமிக்கி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. எல்லோரும் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுலேயே சில பேர்த்துக்கு டவுட் வந்தது, கட் பீடு வந்து சின்னதாக இருக்கும் பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு. இது வந்து கட் பீடு, இதை வந்து டியூப் பீடுன்னு சொல்லுவோம். டியூப் பீடு தான் இது. நம்ம இந்த பீடு யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பேசிக்கு. அப்புறம் அடுத்தடுத்து நீங்கள் பழக பழக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது போட. அதனால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுது வந்து டியூப் பீடு மட்டும்தான். இது ரெண்டும் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா கூட வாங்கி வச்சுக்கோங்க, இல்லை இது ஃபஸ்ட்டு வாங்கினாலும் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து P7000 கம்மு. இந்த கம்மு தான் வந்து நம்ம ஆரிக்கு யூஸ் பண்ணுவோம், வேறு எந்த கம்மும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கம்மு வந்து ஒட்டி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கே நம்ம ப்ளவுஸ் போடுறப்ப எதுவும் தண்ணி பட்டோ இல்லை வேர்வை பட்டோ உங்களுக்கு உரியும். ஆனால் இந்த கம்மு வந்து அப்படி உரியாது. அதனால் இந்த கம்மு தான் நம்ம ஆரிக்கு யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த கம்மு வாங்கி வச்சுருங்க. நம்ம பார்த்த எல்லாமே நம்ம பேசிக்காக ஆரிக்கு நம்ம போடக்கூடிய திங்ஸு தான். இது 45 நாளைக்கு தேவையான திங்ஸு. இதை மட்டும் எல்லோரும் வாங்கிடுங்க. வேறு எதுவும் டவுட் வேணும்னா சொல்லுங்கள், டவுட்டுனா சொல்லுங்கள், நாங்கள் கிளியர் பண்ணிடுறோம். தேங்க்யூ.